விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பல வரலாற்று சுவடுகளை உள்ளடக்கிய மாவட்டம். வேளாண் நிலங்களுக்காக பலமுனை போர்கள் கண்டு வரலாற்றில் நீங்கா இடம் கொண்ட செம்மண் பூமி. நஞ்சை வெள்ளாற்று பகுதியிலும் புஞ்சை நிலங்கள் ஏரி பாசனத்தினை கொண்டும் வேளாண் செய்து சாதனை படைத்து வருகின்றனர் இம்மாவட்ட உழவர் பெருமக்கள். அவ்வகையில் மாவட்ட தோட்டக்கலைத்துறையின் உதவியோடும் வழிகாட்டுதலோடும் கத்தரிக்காய் சாகுபடியில் சொட்டு நீர் மூலம் பாசனம் செய்யும் உழவர் திரு வி குணசேகருடன் ஒரு சந்திப்பு. இப்போ 1 ஏக்கர் இந்த கத்திரி சாகுபடி இந்த துல்லிய பண்ணை மூலியமாக இப்போ எனக்கு வந்து 1 ஹெக்டேருக்கு கொடுத்துருக்குறாங்க. 1 லட்சம் ரூபா அவங்களுடைய இது. இப்போ நான் 13,000 ரூபா பணம் கட்டி 83,239 ரூபா அவங்க மானியமாக கொடுத்துருக்குறாங்க. உரமும் அதுக்குள்ளே விதைகளும் வந்து 20,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் எனக்கு வந்து 1 லட்சம் ரூபா எனக்கு ஒரு நபருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு அவங்க வந்து தோட்டக்கலைத்துறை மூலியமாக மானியமாக கொடுத்துருக்குறாங்க. அதையே நான் இப்போ வந்து பயன்படுத்தி தான் இப்போ இந்த சொட்டு நீர் அமைச்சு இப்போ இந்த 1 ஏக்கர் கத்திரி நான் சாகுபடி பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து இந்த ட்ரிப்பில் அவங்க கொடுத்த அந்த உரத்தெல்லாம் வந்து ட்ரிப்பிலேயே ஏற்றி விட்டு மருந்துகள் எல்லாமே கரைசல் உரங்கள்லாம் ட்ரிப்பிலே ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் காய் விழுவ ஆரம்பிக்குது. எல்லா அனைத்து விவசாயிகளுமே இதை வந்து இந்த மாதிரி எல்லா விவசாயிகளும் இதே மாதிரி செஞ்சு பயனடையணும். அவங்க கூடிய ஒத்துழைப்புகள் நல்லா ரொம்ப நல்லதமாக செய்கிறாங்க. தோட்டக்கலைத்துறையில் வந்து துல்லிய பண்ணை மூலியமாக வந்து நம்மளுக்கு வேணுங்கிற ஒத்துழைப்புகள் நல்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லா விவசாயிகளும் அடுத்தடுத்து விவசாயிகள் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதனால் வந்து நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறது இப்போ 20 நபர்களுக்கும் இப்போ வந்து ஒவ்வொரு ஆளுகளுக்கும் வந்து 50 ஏக்கருக்கிட்டாக இப்போ வந்து இந்த மானிய ரூபாயை கொடுத்துருக்குறாங்க. ஜாமான் இறக்கி எல்லா விவசாயிகளுமே இந்த மாதிரி இப்போ பேருக்கு ஒவ்வொரு ஏக்கரு 1/2 ஏக்கரு இப்போ காய்கறி சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நடப்புக்கு வந்து இன்னும் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு போதியமான அளவுக்கு இந்த வருஷம் வறட்சி. இந்த வருஷம் வந்து 20 நிமிஷம் தான் கிணறு ஓடிச்சு. தண்ணி கரண்டு பற்றாக்குறை, தண்ணி பற்றாக்குறை. அந்த 20 நிமிஷத்தில் இந்த 1 ஏக்கர் கத்திரியை காவுந்து பண்ண முடிஞ்சிச்சு. இந்த சொட்டு நீர் இல்லைன்னு சொன்னாக்கா இந்த 1 ஏக்கரையும் காவுந்து பண்ணியிருக்க முடியாது. 50 சென்ட் கூட பாய்ச்சிருக்க முடியாது. தண்ணி கிணறுலாம் ரொம்ப தண்ணி போச்சு. இப்போ இந்த 1 ஏக்கர் இந்த சொட்டு நீர் பாசனதுனால தான் இந்த 1 ஏக்கரையும் நாங்கள் வந்து முறையாக இதை காவுந்து பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்சிச்சு. நல்ல விதமாக இது பண்ண பிரயோசனமாக இருக்குது இந்த இது பண்ணிக்கிட்டு அவங்க கொடுத்துருக்குறது. இப்போ வந்து காய் இப்போ தான் இன்றைக்கி 50 நாளாச்சு இந்த கத்திரி சாகுபடி பண்ணி. இப்போ 50 நாள் தான் ஆகுது. இப்போ தான் காய் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி தான் காய் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதிலேருந்து எனக்கு வந்து சென்ற ஆண்டு நான் 1/2 ஏக்கர் போட்டு 3 டன்னு காய் எடுத்தேன். இப்போ இதில் வந்து என்னுடைய இலக்கு வந்து 5 டன்னு நம்ம அதில் மகசூல் எடுக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு நான் இப்போ வந்து இதுக்கு அவங்களுடைய ஆலோசனை பேரில் என்னென்ன மருந்துகள் எப்போ அடிக்கலாங்கிறத, ரொம்ப ரசாயன உரங்களை சேர்க்காமல் இயற்கையான உரங்களை என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இது பண்ணி இப்போ இந்த செடியை வளர்த்துக்கிட்டு இப்போ இதுவரையிலும் இன்னும் ரசாயன உரங்கள் இதுக்குன்னா போடவே கிடையாது. ஆன்லைன் உரம் 19 அவங்க கொடுத்த உரத்தை தான் இப்போ ட்ரிப்பில் ஏற்றி விட்டு இந்த செடி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. நல்ல ஒரு பிரயோசனமான ஒரு திட்டம். திருந்திய சமூகம் அப்படின்னு சொன்னாலே மேம்பட்ட சமூகம் அப்படிங்கிறது பொருள். நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர உணவோட தேவையும் அதிகரிச்சுட்டே வருது. குறைந்த நாட்களில் அதிக மகசூல் தரக்கூடிய உணவு வகைகளை திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையம் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. இதற்காக 6 வழிமுறைகள் பின்பற்றிட்டு வராங்க. இந்த 6 வழிமுறைகள் என்னென்ன என்பதை குறித்து விளக்கம் தருகிறார் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் மண்ணியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜோதிமணி அவர்கள்.
ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை நம்மளுடைய அரசாங்கம் இப்போ பிரபலப்படுத்திட்டு வர்றாங்க. இதில் வந்து ஒரு 6 கோட்பாடுகள் இருக்குது. முதல்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து குறைந்த வயதுடைய நாற்றை உபயோகித்தல். குறைந்த வயதுடைய நாற்று அப்படின்னா வந்து நம்ம 14 நாட்களில் நாற்றை வந்து நடுவைக்கு பயன்படுத்தணும். அதே மாதிரி வந்து அந்த நாற்று வந்து 2 இலை விட்டுருக்கிற மாதிரி உள்ள அந்த பயிரை வந்து நடுவைக்கு பயன்படுத்தணும். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏற்கனவே பார்த்துட்ருக்கீங்க எனக்கு பின்னாடி இந்த சதுர நடவு. இப்போ ஒரு சதுரத்தில் வந்து 4 முக்கு இருக்கும், அது மாதிரி வந்து ஒரு 4 பயிர் இருக்கும். இதனுடைய வரிசை வந்து 8 திசை எங்கிட்டிருந்து பார்த்தாலும் அதனுடைய வரிசை வந்து நல்லாவே தெரியும். அப்படி இருக்குது சதுர நடவு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த களைக்கருவி உபயோகப்படுத்துதல். கோணவிடன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த களைக்கருவியை வந்து பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த குறிக்கோள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இலைவண்ண அட்டையை பயன்படுத்தி தலைச்சத்து மேலாண்மை. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த நீர் மேலாண்மை. இதுதான் இதனுடைய கோட்பாடுகள். இப்போ ஒவ்வொரு கோட்பாடுகளையும் பற்றி இப்போ விவரமாக பார்க்கலாம். முதல்ல வந்து குறைந்த வயதுடைய நாற்று. இந்த நாற்றுக்கு வந்து 14 நாட்களில் உடைய வயது இருக்கணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த நாற்றை நடுறப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் நட்டிகிட்ருக்குறாங்க, அதை பார்த்தோம் அப்படின்னா நடுறப்போ வந்து சாதாரண நடுவையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நாற்றை வந்து அப்படியே வளைச்சிருவாங்க. ஊன்றப்போ இப்படி வளைச்சிருவாங்க. வளைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வேர் வந்து இந்த மாதிரி வந்து மேலே வந்துடும். ஆனால் இந்த திரிஞ்ச நெல் சாகுபடி முறையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நெல்லை வந்து இப்படி வச்சுட்டு மேலாப்பில் ஒரு தள், அவ்வளோதான். அப்போ வந்து டானா மாதிரி இருக்கும், அந்த வேர் வந்து டானா மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வேரினுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கப்படாது. அந்த உறிஞ்சும் திறமை வந்து முதல்ல எப்படி இருந்ததோ அப்படியே வந்து இருக்கும். அதனால் வந்து செடி வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வந்து பச்சையாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி இது போக வந்து ஏன் வந்து எல்லா நாற்று பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வந்து இந்த நெல் நாற்றை வந்து ரொம்ப உற்று நோக்கணும் அப்படின்னா வந்து அந்த கரும்பு மாதிரி வந்து மொழியாக வந்து இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கீழே உள்ள முடிச்சில் தான் வந்து அந்த தூர் வெடிக்கிற திறன் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் வந்து நம்ம சாதாரண நடுறப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 5 மொழி வந்து மண்ணுக்குள்ளே போயிடும். அதில் வந்து தூரே வெடிக்காது. அப்புறம் தூர் வெடிக்காமல் வந்து விளைச்சலும் வந்து கம்மியாயிரும். ஆனால் திருந்தி நெல் சாகுபடியில் அப்படி இல்லை. ஏன்னா கீழே உள்ள அந்த மொழியும் வந்து நல்லா வந்து மண்ணில் இருக்கும். அதிலேருந்து தூர் வெடித்து அப்படியே வரனால வந்து நிறைய தூர்கள் வரும். அதிலேருந்து நெல் மணிகள் உருவாகும். அதனால் வந்து விளைச்சலும் அதிகமாகுது. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சதுர நடவு. இந்த சதுர நடவோட இடைவெளி எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 25 சென்டிமீட்டருக்கு 25 சென்டிமீட்ரு. 25 சென்டிமீட்டர் அகலமாக வந்து நடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா காற்றோட்டம் அதிகமாகுது. அதே மாதிரி அந்த செடிக்கு தேவையான சூரிய ஒளி கடைசி வரைக்கும் போகுது. அதனால் வந்து இந்த சீதோஷ நிலை நல்லா இருக்கிறனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த நெல் பயிர் வந்து ஒளிச்சேர்க்கை வந்து மிகுதியாக பண்ணி நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நல்ல மகசூலை கொடுக்குறதுக்கான சூழ்நிலைகள் வந்து உருவாது. ஸோ இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்தது வந்து இந்த களைக்கருவி பயன்பாடு. இந்த களைக்கருவி பயன்பாடை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 10வது நாளைக்கு அப்புறம் வந்து 15 நாளைக்கு ஒருக்கா வந்து நம்ம இதை பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த நிலத்தில் உள்ள களைகளும் வந்து உரமாக மாற்றப்படுது. இந்த மாதிரி வந்து உரமாக மாற்றப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து இயற்கையாக கிடைக்கிற அந்த உரங்கள் வந்து அந்த பயிருக்கு போய் சேருது. அதே மாதிரி வந்து இந்த களைகள் உறிஞ்சிய அந்த சத்துக்கள் கூட வந்து நல்ல உரமாக மாற்றப்பட்டு அந்த பயிருக்கு போய் சேருது. இந்த மாதிரி வந்து களைக்கருவி உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த செடிகளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பழைய வேர்கள்லாம் அந்து போகும். அதே மாதிரி புதிய வேர்கள் வந்து இந்த வெள்ளை நிறத்தில் வந்து அந்த செடியை சுற்றி உருவாகும். அதனால் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்களை வந்து உறிஞ்சி எடுக்கிற திறமை வந்து அந்த திருந்திய நெல் சாகுபடிக்கு இருக்குது, திருந்திய நெல்லுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்து வந்து இந்த நீர் உபயோகத்திறன் பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்போயுமே வந்து நம்ம வந்து 5 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு வந்து எப்போயுமே கட்டியிருப்போம் சாதாரண நடுவையில். திருந்தி நெல் சாகுபடியில் வந்து 2.5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தான் வந்து இந்த நீரை வந்து கட்டணும். நீர் கட்டின பிறகு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி காஞ்ச பிறகு இந்த நிலத்தில் வந்து சின்னதாக வந்து ஒரு முடி அளவுக்கு வந்து இந்த வெடிப்பு ஏற்படும். அந்த வெடிப்பு தோணுனதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த நீரை பாய்ச்சினோம்னா போதும். இப்படி வந்து 6 குறிக்கோள்களை வந்து நல்லா வந்து பண்ணியாச்சு அப்படின்னா இந்த திருந்தி நெல் சாகுபடியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நெல்லில் இருந்து கிட்டத்தட்ட வந்து 40க்கு குறையாத தூர்கள் வந்து இருக்குது.
ஸோ அதனால் வந்து ஒரு தண்டில் இருந்து கிட்டத்தட்ட வந்து 150லேருந்து 200 நம்பர் நெல் மணிகள் இருக்குது. அப்போ வந்து ஒரு குத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ நெல் ஒரு நெல்லிலேருந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம். இதனால் வந்து மகசூல் வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து 1500 கிலோலேருந்து 2000 கிலோ வரைக்கும் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்த வருமானத்தை பார்த்தீங்கன்னா சாதா நடவு முறையில் வந்து 32,500 ரூபா. அதே மாதிரி திருந்தி நெல் சாகுபடியில் பார்த்தோம் அப்படின்னா 42,900 ரூபா. சாகுபடி செலவை பார்த்தோம் அப்படின்னா நடைமுறையில் 21,400 ரூபா. அதே மாதிரி திருந்தி நெல் சாகுபடி இதை விட கம்மியாக 19,000 ரூபா கிடைக்குது. இதனால் வந்து வருமானத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப சாதா நடைமுறையில் வந்து 11,100 ரூபா கிடைக்குது. அதே மாதிரி திருந்தி நெல் சாகுபடியில் 23,800 ரூபா கிடைக்குது. இந்த பயன்பாட்டு வீதம் பார்த்திங்கன்னா வந்து ₹1 போட்டோம் அப்படின்னா சாதா நடைமுறையில் வந்து ₹1.50 நமக்கு கிடைக்குது. ஆனால் திருந்தி நெல் சாகுபடியில் ₹1 செலவழித்தோம் அப்படின்னா ₹2.25 நமக்கு கிடைக்குது. இதனால் வந்து திருந்தி நெல் சாகுபடி தான் வந்து நமக்கு வந்து அதிகமான விளைச்சல் கிடைக்குது, அதிகமான வருமானம் கிடைக்குது. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.